கொத்தவரங்காய் பொரியல் பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உடவை செஞ்சு கொடுங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துருக்கேங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். 1/4 பீஸ் அளவுக்கு தேங்காய், காரத்துக்கு வரமிளகா, சீரகம், பூண்டு சேர்த்துக்கலாம். கொரன்னு தண்ணி சேர்க்காமல் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 60% மட்டும் வெந்தால் போதும். இப்போ காய் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சிடலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் 50 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டேன். 4 வரமிளகா வாசனைக்கு சேர்த்துக்கிட்டேங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும் தேங்காய்லாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க கொத்தவரங்காய், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக